எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். லைவான ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எஃபெக்டிவாக கன்வே பண்ணுற ஒரு வே ஆஃப் டெக்னிக் தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்மளோட லைஃப்பில் லீடர்ஷிப் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுற இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்னால் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது, நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் பொழுது நம்ம கூடவே பிறக்கிற ஒரு டேலண்ட் கிடையாது. யார் நினச்சாலும் எப்போ நினச்சாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தேவை எஃபர்ட்ஸ் மட்டும்தான். ஒரு குட்டான பப்ளிக் ஸ்பீக்கிங்கை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, நோ யுவர் ஆடியன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அந்த ஸ்பீச்சை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பீச் கொடுக்கும்போது நம்ம காலேஜ் லெவலில் உள்ள டாபிக்ஸை போய் பேசினா அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு எதுவுமே புரியாது, அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளோட வேர்ட்ஸ், லாங்குவேஜ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணணும். டோனும் அதே மாதிரி தான். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆடியன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. செகண்ட் ஒன், ஸ்ட்ரக்சர் யுவர் கண்டென்ட். நம்மளோட ஸ்பீச்சில் நம்ம கன்வே பண்ண போகிற ஐடியாவை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு கிளியரான ரோட் மேப் மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை நம்ம வச்சுக்கணும். எண்டிங் எது, ஸ்டார்டிங் எது, இடையில எது ஆர்டராக சொல்லணும், இப்படி எதுவுமே தெரியாமல் ஸ்டார்டிங்கில் போய் எண்டிங்கை சொல்கிறதும் எண்டிங்கில் போய் ஸ்டார்டிங்கை சொன்னாலும் ஆடியன்ஸுக்கு எதுவுமே புரியாது, ஆடியன்ஸ் கவனிக்க போகிறதும் இல்லை. அதனால் ஒரு ஸ்பீச் இருக்குது அப்படின்னா அது இன்ட்ரோடக்ஷன், மெயின் பாயிண்ட்ஸ், கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு எஃபெக்டிவான பப்ளிக் ஸ்பீச்சை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பீச்சை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் ஆடியன்ஸ் கவனிக்க மாட்டாங்க. எஸ்டாப்ளிஷ் ஐ கான்டாக்ட். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஐ கான்டாக்ட் ஆடியன்ஸுக்கும் ஸ்பீக்கருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். ஆடியன்ஸ் நம்மளோட ஸ்பீச்சில் இன்வால்வாக இருக்கிறதுக்கு இந்த ஐ கான்டாக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டெக்னிக் என்னென்னா ஹைலைட்ஸ் யுவர் மெயின் பாயிண்ட்ஸ் வித் ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இது நம்மளோட கீ பாயிண்ட்டை ஆடியன்ஸோட மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். திருப்பி திருப்பி நம்ம ஒரு கீ பாயிண்ட்டை சொல்லும் பொழுது ஆடியன்ஸ் அதை ஸ்ட்ராங்காக கேப்சர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக், கோட் அண்ட் எமினன்ட் பர்சன். ஒரு ஃபேமஸான பர்சனோட கோட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பப்ளிக் ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் பொழுது அது நிறைய ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டெக்னிக், ப்ரொவைட் டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஆடியன்ஸுக்கு டெஃபினேஷனும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கறது மூலமாக நம்மளோட மெசேஜை கிளியராக கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆடியன்ஸோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த டெஃபினேஷன் கொடுக்குறதும் எக்ஸாம்பிள் கொடுக்குறதும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டெக்னிக், கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். பப்ளிக் ஸ்பீச் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம எங்கேயாவது ஸ்ட்ரக் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த டைமில் நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் நிறைய ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டெக்னிக், ப்ரொவைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்மளோட ஸ்பீச்சில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்கறது நம்மளோட வியூ பாயிண்ட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற டெக்னிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டெக்னிக், டெல் அ ஸ்டோரி. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதே தான் கொடுத்துட்ருக்கோம், கண்டினியூவாக இதை மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும் பொழுது ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும், ஆடியன்ஸ் கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஸ்டோரி டெல்லிங் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னா ஆடியன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆடியன்ஸோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆடியன்ஸை ஸ்பீக்கர் கூட என்கேஜிங்காக வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்தும். அதனால ஆடியன்ஸ் நல்லா கவனிப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணணும், அந்த கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணணும், ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்மளோட
ஹைலைட் பண்ணணும். எமினன்ட் பர்சன் சொன்ன ஒரு கோட்டை வந்து நம்ம கோட் பண்ணணும். டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். ஸ்டோரி சொல்லணும். இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு எஃபெக்டிவான பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச முடியும்.